ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்திய சினிமாவில் ஒரு பக்காவான ஒரு ஃபேமிலி காமெடி ட்ராமா என்டர்டெய்னர். தாராளமாக ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம், மிஸ் பண்ணிடவே பண்ணாதீங்க. வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்னைக்கு வந்து நம்ம சங்கராந்திக்கு வஸ்துனம் இந்த திரைப்படத்தை விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு தெலுங்கு திரைப்படம், ZEE5ல தமிழ் டப்பிங்கோட வெளியாகிருக்கு. கடந்த சங்கராந்திக்கு வசந்தனம் அப்படின்னா சங்கராந்திக்கு வருமானம் பொங்கலுக்கு வரும் அப்படின்னு அர்த்தம். அவங்க சொன்ன மாதிரியே பொங்கலுக்கு வந்தாங்க. நம்ம பாலையாவோட டாக்கு மகாராஜை ஓவர்டேக் பண்ணி அதிரி புதிரி ஹிட்டு, சரியான கலெக்ஷன், எல்லாருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்த ஒரு வெற்றி. ஏன் அப்படின்னா இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப மினிமலிஸ்டிக் ஒரு ஃபேமிலி காமெடி ட்ராமா. சவுத் இந்தியாவில் ஃபேமிலி காமெடி ட்ராமா வர்றதே அதிசயம். அதில் ஒரு படம் வெளியாகி பாலையாவோட ஆக்ஷன் படத்தை தாண்டி இந்த படம் ஓடி இருக்கு அப்படிங்கிறதே ஆச்சரியமான விஷயம். படத்தில் அப்படி என்ன இருக்குன்றதை பார்ப்போம். படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு ஆக்ஷன் த்ரில்லருக்கான கதை. ஒரு போலீஸ் அதிகாரி சஸ்பெண்ட் செய்யப்படுகிறாரு. பெரிய ஒரு ஐடி கம்பெனியோட சிஇஓவை கடத்திடுறாங்க. அவரை கண்டுபிடிக்கிறதுக்காக அவரை திருப்பி கூப்பிடுறாங்க. இதுதான் ஒன்லைனர் அப்படின்னா அது பயங்கரமான ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக இருக்கும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து ஒரு ஃபேமிலி காமெடி ட்ராமாவாக எடுக்கப்பட்டிருக்க ஒரு திரைப்படம். படத்தோட டைரக்டர் யாருங்கிறது தான் முதல் ஆச்சரியம். அவர் தான் படத்தோட ஹீரோ. நிஜமான ஹீரோ. படத்தோட ஹீரோ யார் அப்படின்னா படத்தோட டைரக்டர் தான் அனில் ரவிபுடி. அவர் இதுக்கு முன்னாடி எந்த படம் எடுத்திருக்காங்கன்னு கேட்டால் தான் ஆச்சரியப்படுவீங்க. பகவன் கேசரி போன வருஷம் பாலையா நடித்த அப்படி ஒரு ஆக்ஷன் படம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு ஃபேமிலி காமெடி. அவர் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு அப்படிங்கிறதே ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்படி ஒரு ரைட்டிங்கு. இதுலேயும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. அதாவது நம்ம இப்போ இந்த சவுத்தில் வந்துகிட்டு இருக்குல்ல ஆக்ஷன், கேஜிஎஃப்க்கு அப்புறம் வந்துகிட்டு இருக்குல்ல ஒரு ஆக்ஷன், அந்த மாதிரியான ஆக்ஷன் வருது படத்தில். அதுலேயும் காமெடியை கலந்து விட்டு வேறு மாதிரியான ஒரு புது ட்ரெண்டை உருவாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லணும். மார்க் ஆண்டனியில் சுனில் ஒரு ஃபைட் பண்ணுவார். அந்த மாதிரி சின்ன சின்ன காட்சிகள் தான் இப்போ அப்பப்போ வந்துகிட்டு இருக்கே தவிர, பட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் காமெடின்னு சொல்லிட்டு ஃபேமிலி காமெடி அப்படிங்கிறது தென்னிந்திய சினிமாவுக்கு இது ரொம்ப புதுசு. இந்த ட்ரெண்டு தொடர்ந்தால் கூட நல்லா தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹீரோ அவர் தான். செகண்ட் ஹீரோ வெங்கடேஷ். இது அவருக்குனே செய்யப்பட்ட ஒரு ரோல் மாதிரி இருக்குது. நான் படம் ஃபுல்லாகவே தமிழில் யார் பண்ணுவான்னு யோசிச்சுட்டே இருந்தால் யாரோட முகமுமே வரல. நிறைய சஜஷன்ஸ்லாம் பார்த்தேன் சோஷியல் மீடியாவில். அர்ஜுன் பண்ணலாம், நம்ம கேப்டன் விஜயகாந்த் பண்ணலாம் அப்படின்னு. பட் இப்போ இருக்கிறவங்களில் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஆள் தமிழ்லேயே கிடையாதுங்கிற அளவுக்கு அவருக்கான டெய்லர் மேட் கேரக்டர் அது. மனுஷன் சரியான அதாரம் பண்ணியிருக்காரு. பக்காவான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ், அதில் நடுவில் காமெடியை கலந்து அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஒன் ஆஃப் த கரியர் பெஸ்ட் இது அப்படின்னு சொல்லலாம். ஹீரோயினா வந்து நம்ம ஊர் ஐஸ்வர்யா ராஜேஷ், அதுக்கப்புறம் மீனாட்சி சௌத்ரி. ஐஸ்வர்யா ராஜேஷ் வெங்கடேஷ்க்கு டஃப் கொடுக்குற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. அவங்க நிறைய படங்களில் வந்து கொஞ்சம் அழுகாட்சியாக நிறைய பார்த்துட்டோம். அவர்களை எக்ஸ்ட்ரீம் அழுகாட்சியெல்லாம் பார்த்துட்டோம். ஃபஸ்ட் டைம் வந்து அவுட் அண்ட் அவுட் காமெடி பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் ஓவராக சொல்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் எனக்கு நிறைய இடங்களில் கோவை சரளா ஞாபகப்படுத்துகிற அளவுக்கான காமெடி அவங்க பண்ணியிருந்தாங்க. மீனாட்சி சௌத்ரி ஓகே, ஒரு நார்மல் ஹீரோயினுக்கான கேரக்டர். அதுக்கப்புறம் படத்தில் பெரிய ஸ்டார் காஸ்ட்டு. கன்னடத்துலேருந்து உபேந்திரானா நம்ம யுவன் உபேந்திரா, அவர் கிடையாது. சிவபதிகாரம்ல வந்து இன்ஸ்பெக்டர் வருவார் அவர். அதுக்கப்புறம் நம்ம பிடிவி கணேஷ் இருக்காரு, நம்ம பப்ளு இருக்காரு. ஸோ படத்தோட ஸ்டார் காஸ்ட் வந்து செம்மைய பெருசு. எல்லாருமே அவங்களோட ரோலை கொஞ்சம் அதிகமாகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் வெங்கடேஷோட குட்டி பையனாக ஒருத்தன் வரான், படம் ஃபுல்லாகவே வரான். அவன்லாம் சான்ஸே இல்லை. நம்ம உத்தமபுத்திரன் தனுஷ் படத்தில் ஒரு சின்ன பையன் வந்து ஒரு விஷயம் பண்ணுவான்ல, அதை விட க்யூட்டாக அழகாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கான். மொத்தமாக இது வந்து ஒரு ஃபேமிலிக்கான பேக்கேஜ்னு சொல்லுவேன். நீங்கள் வந்து ஃபேமிலியோடு உட்காந்து தாராளமாக எல்லாருமா சேர்ந்து பார்த்து சிரித்து என்ஜாய் பண்ணலாம். எங்கேயுமே வந்து இப்போ இந்திய சினிமாக்களில் வர்ற செக்ஷுவல் கண்டென்ட்டோ வைலன்ஸ் கண்டென்ட்டோ எதுவுமே இல்லாமல் ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்திய சினிமாவில் ஒரு பக்காவான ஒரு ஃபேமிலி காமெடி ட்ராமா என்டர்டெய்னர். தாராளமாக ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். ZEE5ல தமிழ் டப்பிங்கில் இருக்குது, மிஸ் பண்ணிடவே பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பே பகிர்வோம்.